அது இப்போ கூட போன வாரம் ஒன்று நடந்துச்சு. பெரிய கிரௌடு, ஒரு 7000 பேர். அதில் ஒரு ஆள் குழந்தைய தூக்கிட்டு எந்திரிச்சு இப்படி போனார். ஏன் அவர் குழந்தையோட போகிறார் தெரியுமா? அவர் அடுத்த குழந்தைக்கு போகிறாரு அப்படின்னு. ஒரு பெரிய எப்படி இருக்கும் பாருங்க அந்த ஊருக்குள்ளே. ஏன்னா அவங்க அனுபவப்பட்டவங்க எப்படின்னா சொந்தக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா? அப்படி இப்படி சில நேரம் அந்த ஸ்பாட்டில் ஒரு வாரம் தான் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம பிளான் பண்ணி போகிற கூட அவ்வளோ எடுக்காது. அப்படி ரசிப்பாங்க சில நேரம். அது மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் ஒரு ஊரில் முடிச்சுட்டு அவர் ஒரு பெரிய வயசானவர் என் பக்கத்தில் வந்து கை கொடுத்தார். தம்பி 3 மணி நேரம் சிரிச்சேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சாங்க. வீட்டில் கிளை விடுங்கள் ஓம்புடுங்கள் கொஞ்சம் பரவாயில்ல தம்பி, பாராட்டுற மாதிரி வரும். இது நடக்கும். ஒரு தடவை செல்ஃபி எடுத்துகிட்டு 2 பேரும் செல்ஃபி எடுத்தா. அப்புறம் வண்டியில் ஏறும்போது ஒருத்தன் குறுக்க வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு, நீங்கள் யாருண்ணே அப்படின்னா. 15 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீ யாருண்ணே அப்படின்னா, நான் எல்ஐஜி ஏஜென்ட் தம்பி, இந்த பாலிசி போடுறக்கா போகிறேன் அப்படின்னு. இது மாதிரிலாம் சரி அதை உள்வாங்கிற வேண்டியதான். 2 பேர் வரேன், நான் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் என்னை தெரிஞ்சிருக்கான் போல். அவன்கிட்ட சொல்லிட்டே வரேன், என்ன அது மதுரை முத்துனே, வாடா டைம் ஆச்சு. ஏன்னா அவர் நல்லா ஆமாம் அவன் ஜோக் அடிச்சு கழிச்சா, நீ ஒருத்தன் அவன் ஒருத்தன். நீ விடியா பேர் அவன் தெரியலன்னா விடியான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன் வஞ்சிக்கிட்டே போகிறாங்க 2 பேர். அவன் தெரியலன்னா விடியாண்ணா. இப்படி ஒரே நேரத்தில் தெரிஞ்சவன் தெரியாமல் வரும்போது சிக்கல் தான். அப்படி தினந்தோறும் ஏதாவது ஒரு நம்ம அவமானப்படுற சொன்னாத்தே ஸ்டேஜில் சிரிக்கிறாங்க.